வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறவங்க மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதலெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அதற்கு முன்னால் உள்ள சிட்டிங் எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் செய்தாங்க நிறையா. இன்னைக்கு அப்படி இல்லை. சும்மா எதுவுமே செய்யாமல் போய் ஓட்டு போடுங்கன்னா எவன் ஓட்டு போடுவான்? நல்லா யோசிக்கணும். திமுகவை பொறுத்தவரை ஏகப்பட்ட திட்டங்கள். ஆமாம், அவங்க தைரியமாக இன்னைக்கு ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழல் எல்லா தொகுதியிலுமே அப்படித்தான். நாங்கள் அதை செஞ்சுருக்கோம், இதை செஞ்சுருக்கோம். மக்களால் பேசவே முடியல. எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலையும் கூட்டணி கட்சிகள் மற்ற சோன்சோ தேமுதிக சம்பந்தப்பட்ட வகையில் கூட சில கேள்விகள் அதுலேயும் தைரியமாக பதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் திமுக கூட்டணி இருக்கின்றோம், கட்டாயமாக இதுவரைக்கும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், இதற்காகவாது ஓட்டு போடுங்கள் அப்படிங்கிற கேள்வி கூட வந்தாச்சு. அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேள்விக்குமே பதில் இல்லை. குறிப்பாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவன் கேட்கத்தானே செய்வான். அவன் ஓட்டு போடுறான் அப்படின்னா அப்புறம் அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு? நல்லா யோசிக்கணும். அதிமுக எம்எல்ஏ 5 வருஷம் தூங்கிக்கிட்டு இப்போ போய் ஓட்டு போடுனா எவன் ஓட்டு போடுவான்? மக்கள் கேள்வி கேட்கத்தான் செய்யும். அதில் குறிப்பாக கிராமத்து மக்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி பவானி சாகர் தொகுதியில் இப்போதைக்கு சிட்டிங் எம்எல்ஏ பன்னாரி அதிமுக தாங்க. மீண்டும் அவர் தான் போட்டியிடுறார் பவானி சாகர் தொகுதியில். அவர் 2 நாளைக்கு முன்னால் தாளவாடி மலைப்பகுதியில் போய் ஓட்டு கேட்க போயிருக்கிறார். ரொம்ப கிராமமான பகுதி, சும்மா கரடு முரடான பகுதி, நல்லா பச்சை பசேல் இருந்தாலுமே கூட எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க சொல்லிவிட்டு அவர் நினச்சிட்டார் போல இருக்கு. அதன் அடிப்படையில் திகினாரி கிராமம்னு சொல்லி போட்டு கிராமம் இருக்குது. அங்கே போய் வேன் மேலே நின்று பிரச்சாரம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. பிரச்சாரம் பண்ண ஒரு பையன் கேள்வி கேட்டிருக்கான். என்ன, எங்கள் ஊருக்கு என்ன நல்லது செஞ்ச அப்படின்னு போட்டு கையை நீட்டி கேள்வி கேட்டிருக்கான். எங்கள் ஊருக்கு நீ என்ன நல்லது செஞ்ச, நீ வாட்டுக்கு ஓட்டு கேட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு போட்டு ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்டிருக்கான். இத்தனைக்கு அவர் சிட்டிங் எம்எல்ஏ. கோபம் பயங்கரமாக பொத்துக்கிட்டு வந்திருக்குது. அப்படியே ஆஃப் பண்ணிட்டார். என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. உடனே பக்கத்தில் இருந்த அவங்களுடைய அந்த அடி வருடுகள் இருப்பாங்க இல்லையா, சில்லற பயிருக்கு அதிமுக, அவங்களாம் போய் அந்த பையனை போய் அடிக்க போயிருக்காங்க, தாக்க போயிருக்காங்க. உடனே சமாதானமாக்கப்பட்டு மற்றபடி அந்த பையனை அப்புறப்படுத்தியிருக்காங்க. கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பன்னாரி எம்எல்ஏ பவானி சாகர் இப்போதைக்கு போட்டியிடக்கூடிய எம்எல்ஏ பன்னாரி நோக்கி கேட்ட கேள்விக்கு அவர் எந்த பதிலுமே சொல்ல முடியல. அப்படிங்கிறப்ப ஓட்டு எப்படி விழும்? இப்போ பவானி சாகர் தொகுதியில் பன்னாரி தோல்விக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய சூழல். இதெல்லாம் பழனிசாமி பார்த்தாரா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் தொகுதியில் எடப்பாடி அவர் ஜெயிப்பாராங்கிறதே தெரியல. ஆமாம், தாவேக்கா சம்மந்தப்பட்ட வகையில் ஓட்டு பிரிஞ்சிடும் சொல்லி போட்டு அந்த அருண்மூர்த்தியா அருண்குமாரா அந்த நபரை ஒழிச்சு வச்சுட்டாங்க. வேட்புமனுல தவறாக ஃபுல் பண்ண வேண்டும்னே சொல்லி ஒழிச்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு தாவேக்கா அந்த வேட்பாளர் பார்த்தாங்க, வேட்புமனு ரிஜெக்டடு, தூக்கி நேராக அந்த ஆளை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க. எங்கே இருக்காருன்னே தெரியுது. அந்த மாதிரி எடப்பாடியோட தொகுதி பஞ்சாயத்தாக இருக்குது. அப்படிங்கிறப்ப பவானி சாகர் சொல்லவா வேணும்? இந்த அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடிய சூழல் தான் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதை அதிமுக எடப்பாடி மற்ற இப்போ போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யாருமே கவனிக்காமல் இருந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் அப்படித்தான் காந்தி நகரில் போய் திறந்த வேனில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ பார்த்துருக்காங்க மக்கள். அவரோட பேசிக்கிட்டே இருந்துக்க டக்குன்னு ஒரு 30-40 பேர் அவர் ரவுண்டு கட்டிட்டாங்க. ஆமாம், கேட்டாங்களாம், ஏப்பா பல வருஷமாக நீ தானே எம்எல்ஏவாக இருக்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சீனிவாசன்னாலே பிரச்சனைக்குரிய பேச்சாளர், விமர்சனத்துக்குரிய எம்எல்ஏ அப்படிங்கிறது தெரியும். என்ன எப்படி பேசணும்னே தெரியாது. அவர் பாட்டு உளறிட்டு வந்துடுவா. அப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்பயே ஏகப்பட்ட பிரச்சனை.
ஆமாம், ஐபி பையன் உட்காந்துருக்கு, அதையும் தள்ளிட்டு போய் நல்ல நேரம் நல்லாஞ்சு போட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணார். அங்கேயே வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்பே அவர் மேலே ஒரு 5-6 கேஸ் புக்கிங். வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்பே கேஸ் புக்கிங் அப்படின்னா இந்த மாதிரி நபர்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? டெய்லி 2 கேஸ் புக் பண்ண வேண்டியதான். நிறைய ஏகப்பட்ட தவறுகள், அவசர கொடுக்க. திண்டுக்கல் சீனிவாசன்லாம் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியாது. பேசி போட்டு திருப்பி கேட்டால் அப்படியா பேசுனேன் அப்படின்பாரு. அந்த மாதிரி ஆள். அந்த அடிப்படையில் திண்டுக்கல் காந்தி நகரில் மக்கள் கேட்டிருக்காங்க, ஏப்பா பல வருஷமாக இருக்கிற எம்எல்ஏவா குடிநீர் வசதி இல்லை, சமுதாய கூடம் கட்டி கொடுக்கவே இல்லை, ஓட்டு மட்டும் கேட்க வந்துட்டி அப்படின்னு கேட்டாங்களாம். ரொம்ப ஆத்திரப்பட்டாராம் சீனிவாசன். அப்புறம் உடனே டக்குன்னு, ஏன்னா எடுத்து பாயிண்ட் டு பாயிண்ட் பேச விடாமல் பேசக்கூடிய நபர். ஒரு மனுஷன் பேசுனா அப்படின்னா பேச விட்டு அவர் என்ன சொல்லலான்னு கேட்டு அப்புறம் நம்ம பதில் கொடுக்கணும். திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு பேசிக்கிட்டே அப்படியே எதிரி என்ன சொல்கிறான்னு கேட்கவே மாட்டாங்க. அதன் அடிப்படை, ஏன்ப்பா என்ன ஆச்சு, என்ன கேட்சி பேச விட்டீங்க, என்ன கேட்டீங்க, என்னை முதல்ல பேச விடுங்கப்பா, கட்டுப்பாடெல்லாம் நீங்கள் வாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி இவர் கட்டுப்பாடு இல்லாமல் பேசினாராம். உடனே பார்த்தாங்க மக்கள் பேச விடலையாம். ஓட்டு கேட்க வந்திருக்கு, ரைட்டு, நீ என்ன செஞ்ச, சமுதாய கூட கட்டித்தாருன்னு சொன்ன, மற்றபடி இது குடிநீர் வசதி செஞ்சு சொல்ல எதுவுமே செய்யலன்னு சொல்லி ஆளாளுக்கு கேள்வி கேட்டோன்னே பக்கத்தில் செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜன் இருந்தாராம். ஒரு கண்ணை காட்டி, எப்பா ஓட்டு கேட்க வந்திருக்கோம், முடியாது போல இருக்கு, நீயாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுப்பா அப்படின்னு போட்டு சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்காரு, உடனே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு போட்டு சொன்னாராம். உடனே மக்கள் திரும்பவும் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னாராம், ஏங்க நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம், இதை போய் ஆளுங்கட்சியில் கேளுங்க அப்படின்னு போட்டு கேட்டாராம். அப்போ அப்பவும் விடலையாம். 2 பேரும் கேட்டிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே கூட நீங்கள் கொண்டு வர வேண்டிய உங்களுடைய ஒரு கட்டுப்பாடு தானே தொகுதி, அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் செய்யலை அப்படி திரும்ப கேட்டவுடனே ஒரே ஓட்டம். யார்? திண்டுக்கல் சீனிவாசன். திண்டுக்கல் தொகுதியை அந்த நிற்கக்கூடிய தொகுதியிலேருந்து ஒரே ஓட்டம். பாதியிலே பேச்சை நிறுத்திட்டு அவர் வார்டுக்கு போயிட்டாராம். அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க. காரணம் என்ன? திமுகவுடைய செயல்பாடு. ஏன்னா இந்த தடவை திமுக ரொம்ப செஞ்சுட்டாங்க மக்களுக்கு. ஆமாம், ஏன்னா இப்படி இல்லாமல் செய்வாங்க அப்படின்னு மக்களே நம்ம ஓன்னு எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ச்சி அடைஞ்சு விட்டார். திமுக செஞ்ச பல சமாச்சாரங்களில் இப்படிலாம் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பார்கள், இப்படியெல்லாம் செய்வார்களாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. அதனால் மக்கள் இன்னைக்கு அதிமுகவை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆமாம், அப்படிங்கிற தகவல் ரொம்ப பகிரங்கமாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் போயிட்டுருக்கு. ஆமாம், அதையெல்லாம் விட பிரச்சாரம் பண்ணியிருக்கார் முந்தா நாள் எடப்பாடி பண்ணுற போதில் ரொம்ப காட்டமாக பேசிட்டார். தேர்தல் நேரம் காட்டமாக பேசக்கூடாது, ஏதோ 10 பேர் ஓட்டு போடுறவங்க கூட போட மாட்டான். இன்றைக்கி அதுக்கும் வேட்டு. அரசு அதிகாரிகள் ஆமாம் அதிமுகவுக்கு எவ்வாறு ஓட்டு போடுவார்கள் இன்றைக்கி கேள்வி வந்தாச்சு. வாய்ப்பு இல்லை. நிறைய அதிகாரிகள் ரூட்டை மாற்றி போட்டுருவாங்க. என்ன பேசினார் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த பழனிசாமி வேறு, இன்னைக்கு இருக்கிற பழனிசாமி வேறு. நடுநிலையாக நடக்காத அதிகாரி மீது நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நடவடிக்கை எடுப்பேன், உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டேன், சொன்னதை செய்வான் இந்த பழனிசாமி அப்படின்னு போட்டு ஆவேசமாக பேசியிருக்கிறார். நல்லா யோசிக்கணும். அதிகாரின்னா அப்புறம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ இவங்க அரசியல்வாதி இல்லையா, சும்மா அப்படியே படுத்து தூங்கிடுறாங்களா? நல்லா யோசிக்கணும். அதிகாரியை வச்சு தான் இவங்க மாமூல் கறக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இதில் என்ன நடுநிலையான அதிகாரியாக இருக்குது. புரியுதுங்களா? ஆமாம், இதை கேட்ட பல அதிகாரிகள் யோசிச்சுருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு கமிஷன் வாங்கி கொடுக்குறது நம்ம தான். இப்போ நம்மளே உருட்டுறாங்க, இவங்களை விடவே கூடாது அப்படின்னு கூட என்ன பண்ணாங்க. இன்றைக்கி அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், அதிமுகவும் இந்த தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது. எப்படி பாருங்கள், நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதன் அடிப்படையில் அதிமுக ஆமாம் வகையில் அரசு அதிகாரிகள் இன்றைக்கி எதிர்ப்பாக இருக்கிறாங்க. ஆமாம், அதன் அடிப்படையில் கட்டாயமாக அரசு அதிகாரிகளுடைய ஓட்டுக்கள் எடப்பாடிக்கு சுத்தமாகவே விடாது. ஆமாம், முதல்ல சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அரசு அதிகாரிகளையும் 2 நாளில் பகிச்சுக்கிட்டார் பழனிசாமி. ஆமாம், அப்படிங்கிறப்ப எங்கே ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் இப்போதைய ஒரு அதிமுக அவருடைய சூழல். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.